புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்களுடன் பேரறிவாளன் தன் தாயாருடன் திடீர் சந்திப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட்டு 31 ஆண்டு காலம் சிறைவாசகத்திற்கு பிறகு விடுதலையான ஏ.ஜி. பேரறிவாளன் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றுவதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்துள்ளார். 1991 கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் 142வது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மே 18, 2022 விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு பெங்களூரில் உள்ள டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் படிக்க தொடங்கினார் பேரறிவாளன். தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்திய அவர் 2025 பட்டம் பெற்றார். அதே ஆண்டில் அகில இந்திய பார் தேர்விலும் AIPEயில் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 27 அன்று கருப்பு அங்கி அணிந்து வழக்கறிஞராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்து கொண்ட பேரறிவாளன் விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது பணியை தொடங்க உள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் ஒரு புகழ்பெற்ற கிரிமினல் வழக்கறிஞராக வேண்டும் என்று விரும்பவில்லை. சட்ட உதவி கிடைக்காமல் சிறையில் வாடும் ஏழை எளிய கைதிகளின் குரலாக ஒலிக்க விரும்புகிறேன். ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ளது போல தண்டனைக்கு பிந்தைய மறு ஆய்வு சட்டங்கள் இந்தியாவிலும் வலுப்பெற வேண்டும் என்பதே எனது கனவு என குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு பேரறிவாளன் தண்டனையை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் போராடிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேரறிவாளன் நேற்று தன் தாயாருடன் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார்.